அனைவருக்கும் வணக்கம். அந்த முதுகுத்தண்டு வலிமை பெறக்கூடிய பயிற்சிகள், முதுகு வலி சரியாகக்கூடிய நம்ம ஆசன பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா அர்த்த உத்தித பாத ஆசனா அப்படிங்கக்கூடிய ஆசனாஸ் நம்ம பண்ண போகிறோங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. பொதுவாகவே இந்த ஆசனங்கள் எல்லாமே முதுகுக்கு நல்ல பயிற்சிகள் கொடுக்கக்கூடியதுங்க. இந்த முதுகு வலி வராமல் பாதுகாக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முதுகு வலி இருந்தாலும் அது சரியாயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு ஃப்ரீயாக விடுங்க கால்களை. கைகளை கீழே ரொம்ப போகக்கூடாதுங்க. கைகளை ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களுடைய விரல் பகுதி முன்னோக்கி வச்சுக்கோங்க. தலைப்பகுதி நேராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் லெஃப்ட் லெக் தூக்குறேன் மெதுவாக. 1 2 3, அதாவது 1 2 3 4 5. உங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அந்த பெருவரில் பார்க்கணுங்க. அதுதான் அளவு. தலை மேலே தூக்கக்கூடாது. படுத்துட்டு உங்களுடைய கண்கள் அந்த பெருவரில் பார்க்கணும். இது ஒரு 5 கவுண்டிங். அடுத்தது லாங் ப்ரீத்திங் பண்ணிட்டுங்க. இங்கே பாருங்கள். ரைட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிவிட்டு நல்லா ப்ரீத்திங் ஒரு 2 டைம்ஸ் நல்லா ப்ரீத்திங் எடுத்து விட்டுருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு 10 10 10, அதாவது லெஃப்ட் லெக்கில் ரிலாக்ஸ் 10 பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் காலை மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அர்த்த உத்தித பாத ஆசனம். உந்தி பாதங்களை மேலே தூக்குற அர்த்த உத்தித பாத ஆசனம். உங்களுக்கு முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா மெதுவாக தூக்குங்க. ரொம்ப எடுத்ததையுமே நீங்கள் மேலே தூக்க வேண்டாம். ஒரு 2 நாள் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மேலே தூக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு ஆசனாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.